வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் வேண்டிக்கிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம். வணக்கம் வேலூர். செம்மதுர செந்தமிழ் மகளின் சித்திரை பிறப்பு சிறப்பாய் பதியட்டும் உங்கள் வாழ்வில். அனைவருக்கும் சித்திரை திருநாளாம் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்கே இருக்க விரும்புகிறாய்? எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா? சுப்புலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகிறதெல்லாம் தெரியாதவங்களுக்கு, ஆனால் கவனத்தோடு படித்தார்கள். 10th கவனத்தோடு படித்தார்கள். பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது. UPSC எக்ஸாம் எழுதலாம். I want to be in the collectorate. I want to be in that chair. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம் பெத்த விருப்பம், ஆனால் செயல்பாட்டிலே தெளிவு இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம். காலம் உங்களுக்கு எது கொடுத்து இருந்தாலும் खुदी को कर बुलंद इतना, हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे, बता तेरी रजा क्या है. அல்லாமா இக்பால். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத? வேலூரில் போஸ்டிங் போடு, சாங்ஷன். அடுத்து என்ன? சாங்ஷன். எப்பொழுது கிடைக்கும்? பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி. நமக்கு என்ன தெரியுமா? வேல்யூ பண்ண தெரியல. நான் இதை சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கேட்காதவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன். ஆண்களுக்கு ஒரு வசதி இருக்கு. பேக்கெட்ஸ் 6 பேக்கெட்ஸ், மினிமம் 5. பெண்களுக்கு இல்லை மேடம். கையில் பச்சை பிள்ளை மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் கூட அதுக்குள்ளே வச்சு தொலைச்சிட்டேன் மேடம். வேலூர் வரும்போது ஒரு பர்ஸை தொலைச்சிட்டு நேராக நம்ம அம்மாட்ட வந்து சொல்கிறேன், மேடம் பர்ஸ் மேடம் என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? எங்கே தொலைச்ச? பஸ்ஸில். பஸ் நம்பர் என்ன? போடு, ஃபோன் போடு. இந்த பஸ்ஸை பார். பஸ்ஸை பார்க்குறாங்க, பஸ்ஸில் இல்லை. அழுகுறேன் நான். தேடலாம் மேடம், தேடலாம், கிடச்சிரும், உட்காருங்க. இல்லை மேடம். தாங்க முடியாமல் மேடம் ஒரு வார்த்தை கேட்பாங்க என்கிட்ட. என்ன கேட்பாங்க? ஏன் இவ்வளோ அழுகுறீங்க? உள்ளே என்ன வச்சுருந்தீங்க கேட்பாங்களா? 30 ரூபா மேடம். என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவாங்க மேடம்? போனால் பர்ஸு 3 லட்சம் ரூபா. தொலைச்சது பர்ஸு. பர்ஸுக்கு உள்ளே இருக்கிறத நான் தொலைக்கல. இங்கே நம்ம நிறைய பேருக்கு எது தெரிகிறது இல்லை தெரியுமா? இந்த புருஷனால் நமக்கு என்னதான் கிடைக்குது? அது 30 ரூபா தான். ஆனால் புருஷன் 3 லட்சம் ரூபா. இந்த பொண்டாட்டியால் எனக்கு என்ன கிடைக்குது? 3 ரூபா தான். ஆனால் பொண்டாட்டி 30 லட்சம் ரூபா. இந்த அம்மா அப்பாவால் நமக்கு என்ன கிடைக்குது? 3 பைசா தான். அம்மா அப்பா 3 கோடி ரூபாய். வேல்யூ வேல்யூ தெரியுதா? நான் சொல்கிறேன். இப்போ அவர் சொன்னாருங்க என்கிட்ட, அந்த சான் ஆண்டனியோவில் சொன்னார்ல, ஒன்று தான் சொன்னேன். கவனமாக இருந்தவங்களுக்கு 2வது. இப்போ நான் இன்னொன்று 2வது சொல்கிறதுக்கு முன்னால் சொல்கிறேன். இந்த சான் ஆண்டனியில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் பேச்சு வாக்கில் அதை அப்படியே நிறுத்தியிருக்காங்க. 2வது என்ன சொன்னார் தெரியுமா? யூ டச் எனிதிங். எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் அதற்கு என்று கூலி உண்டு. அதுக்கு ஒரு டேக் இருக்குது, ப்ரைஸ் டேக் இருக்குது. கொடுக்காமல் எதுவும் நீங்கள் பெற முடியாது. இலவசம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. சரி, இந்த ப்ரோக்ராம்க்கு சும்மா தானே வந்தீங்க? இப்போ உள்ளே நுழைஞ்சிங்களே, காசு கொடுத்தீங்களா? இப்போ ஃப்ரீயா? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க தெரியுமா? எனக்கு இப்போ பேமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு உங்ககிட்டேருந்து. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத காலத்தை எனக்காக தந்து கொண்டு இருக்கிறீர்கள். இட் இஸ் மை பேமெண்ட்.
நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கான பேமெண்ட். பேமெண்ட் இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கமிட்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலத்தை வெல்கிறீர்கள். கடிகாரத்திற்கு முன்னால் நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள். கடிகாரம் அப்படியே உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். பல பேரை, நம்முடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது. சரி, தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா? தாத்தாவோட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. ஆனால் பாரதிய தெரியுமா? 1882 பிறந்தான். தெரியுதே நமக்கு. அது எப்படி நமக்கு தெரியுது? பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நமக்கு சில விஷயங்கள் வரலாற்றில் எப்படி இடம் பிடிப்பது, காலத்தை எப்படி ஜெயிப்பது, காலம் ஓடுவதற்கு முன் எப்படி ஓடுவதுன்னு தெரியல. இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த பேராசிரியர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மனக்கதவுகளை திறந்து இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரலாறு உங்கள் வெற்றியை, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், சொல்லுகிறேன், உங்கள் வெற்றியை வரலாறு முதல் வெற்றியை காகிதத்தில் தான் எழுதும், இரண்டாவது வெற்றியை தான் பொன்னெழுத்துக்களில் எழுதும். ஜெயிச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. சேர்மன், சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ திரும்ப திரும்ப ஜெயிக்கணும். திரும்ப ஜெயிச்சாதான் வரலாற்று ஏடுகள் அதுதான் 5 முறை அப்படின்னு சொல்றோம்ல, சும்மாவா? அதனால்தான் சாதாரணமானவர்களை விட சாதனையாளர்கள் ஏன் மிகப்பெரியதாக இருக்கிறார்கள் என்றால், ஒன்றை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படி என்றால், வெற்றிகள் ஒருபோதும் யாருக்கும் உறுதி செய்யப்படுவதில்லை, வாய்ப்புகள் தான் உறுதி செய்யப்படுகின்றன. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவேன்னா, இன்னைக்கு பேசுறியா? இன்னைக்கு நல்லா பேசுறியா? எப்போவோ நான் ஒரு காலத்தில் இப்ப நமக்கு பல நேரங்களில் தெரிவதே இல்லை. நான் சொல்லட்டுமா? இஃப் யூ ஆர் கமிட்டட், இஃப் யூ ஆர் ரியலி மோட்டிவேட்டட், யூ கேன் வின் த டைம். நீங்கள் காலத்தை வெல்ல முடியும். எப்பொழுது என்றால், இது எனக்கானது. நான் இப்படி உறுதியா சொல்றேங்க. வணக்கம் வேலூர். செம்மதுர செந்தமிழ் மகளின் சித்திரை பிறப்பு சிறப்பாய் பதியட்டும் உங்கள் வாழ்வில். அனைவருக்கும் சித்திரை திருநாளாம் தமிழர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் வேண்டிக்கிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம். பாய். வாப்பா, உள்ளே இருப்பா, உள்ளே இருப்பா. உள்ள உட்காருப்பா. எங்க போறோம்னு கேட்கவே இல்லையா? இப்ப சொல்லுப்பா, எங்கப்பா போனோம்? வேலூர் சுத்தி பார்த்து வந்தேன். ரூம் ஸ்டே பண்ணோம். ஒரு நல்ல ஹோட்டல கூட்டு போறீங்களா? அவ்வளவுதானப்பா. சொர்க்கமே என்றாலும் தம்பி, இதுதான் ஓட்டப்பிள்ளையார் கோயில். சாமி கும்பிட்டு கரெக்டா ஓட்டப்பிள்ளையார் டு அக்ஸிலியம் காலேஜ் ரோட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நம்ம ப்ளாஃப்ட் ஹோட்டல். கொடுப்பா, நான் எத்தனை ப்ளாஃப்ட் ஹோட்டல். வணக்கம் சார். சார் ரூம் தானே? நான் சொல்றேன் வாப்பா. சார், your room key. ரூம் சூப்பரா இருக்குண்ணா. இந்த ரூம் மட்டும் இல்ல தம்பி, எல்லா ரூமும் பிரீமியமா இருக்கு. இது எக்ஸிகியூட்டிவ் ரூம். இன்னும் 2 கேட்டகரிஸ் ரூம்ஸ் இருக்கு. இது ஸ்டுடியோ ரூம், பால்கனியோட வரும். இது பிரீமியம் கிளப் ரூம். அப்புறம் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் ஹாலும், ஈவென்ட் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஹாலும் அண்ட் டைனிங் ரூம் இருக்கு.
சரி தம்பி வரட்டா? நான் இருக்கு, நான் சாப்பிட்டு போவீங்க. பரவாயில்ல தம்பி, வேணாம் பரவாயில்ல தம்பி. வாங்கண்ணா. எப்படி தம்பி நம்ம வியூவும் ஃபுட்டும்? ரெண்டும் சூப்பரா இருக்குண்ணா. Choose the best. VVNKM, learn with trust. VVNKM, be the first. Choose the best. Learn with trust. VVNKM, VVNKM, VVNKM family. Rise and shine. VVNKM, learn with fun. VVNKM, smart and unique. VVNKM. Rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world. ஆசை பட வச்சான், ஆள விழ வச்சானே. ஏ மாப்ள போலாம் இரு மச்சான், ஆட வர வச்சானே. ஏ உன்னத்தான் மயிலாட்டம் இருக்கா, மலக்கூடை மாமனுக்கா. ஏ பாரா பூவாரா கைசீரா என் வீரா. ஏ நெத்தியில நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம். ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். ஏ பங்கே